வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். உலகின் மிகச் சிறந்தது ஒருவரின் சிரிப்பு. உலகில் மிக சிறந்தது ஒருவரின் சிரிப்பு. அதைவிட மிக சிறந்தது அந்த சிரிப்புக்கு, அவருடைய சிரிப்புக்கு நாம் காரணமாக இருப்பது. உலகில் மிகச் சிறந்தது ஒருவருடைய சிரிப்பு. அதைவிட மிகச் சிறந்தது அவருடைய அல்லது அந்த சிரிப்புக்கு நான் காரணமாக இருப்பது. இது எவ்வளவு பெரிய உண்மை பற்றிங்களா? இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், இதழியாளர் திரு பாக்கியராஜ் அவர்கள் சமீபத்தில் இறந்து போனார். அவருடைய தாரக மந்திரமாக இந்த வரிகளைத்தான் அவர் அடிக்கடி சொல்வார். என்னன்னா, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அப்படி சொல்லிட்டு. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அப்படி சொல்லி அவர் நிர்வகித்த பாக்கியா என்கின்ற வார இதழினுடைய முன் பக்கத்திலே இந்த வரிகள் பொறிக்கப்பட்டிருக்கும். அவருடைய திரைப்படங்களும் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய திரைப்படங்களாக தான் அவர் எடுத்திருப்பார். நிறைய செய்திகளை, சமூக புரட்சிகளை அவருடைய திரைப்படங்களில் கொண்டு வந்தார். சிரிக்க தெரியாதவன் சிந்திக்க தெரியாதவன், இது உண்மைதான். சிரிக்க தெரியாதவன் சிந்திக்க தெரியாதவன். எப்படி நாம் மனம் விட்டு சிரிக்கும் பொழுதுதான் நம்முடைய மனம் விசாலப்பட்டு நிறைய சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்ளும். எனவே சிரிப்போம். சிரிப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வோம். அது நாம் சிரிப்பது மட்டுமல்ல, பிறரை சிரிக்க வைப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வோம். அவர்களுடைய சிரிப்புக்கு நாம் காரணமாய் இருக்க வேண்டும் என்கின்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வோம். பிறருடைய கண்ணீருக்கு காரணமாய் இருப்பதை விட, பிறருடைய காயங்களுக்கு காரணமாய் இருப்பதை விட, அவற்றை ஆற்றுவதற்கு அவர்களுடைய சிரிப்புக்கு காரணமாய் இருப்பது சாலச் சிறந்தது. எனவே நாம் மற்றவர்களை காயப்படுத்தாமல், கண்ணீருக்கு உள்ளாக்காமல், அவர்களை சிரிக்க வைத்து, சிந்திக்க வைத்து, சீரடைய வைக்கின்ற மனநிலை உருவாக்கும் நல்ல மனிதர்களாக நாம் வாழ்வோம். அதற்கான ஒரு உதாரணம் தான் திரு பாக்கியராஜ் அவர்கள். அவர்களுடைய வரிகளும் உண்மைதான். சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். நாமும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்போம், பிறரை சிரிக்க வைத்து பார்ப்போம். அவர்களுடைய வாழ்க்கை சீராகும் பொழுது நம்முடைய சிறகுகள் விரித்து நாமும் பறப்பது போல இருக்கும். வாழ்க மகிழ்வுடன். இஞ்சி கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படும் காலை சோர்வு, மார்னிங் டயர்ட்னஸ் ஒன்று இருக்கும். அது தவிர்த்து வாய் குமட்டல், இது இரண்டையும் நீக்க இஞ்சி ஒரு சிறந்த பொருளாக பயன்படுகிறது. பயன்படுத்தி பலன் பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.